தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்யும்படி பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது யாருக்கான பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்களுக்கானது தான். அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்யும்படி பிறப்பித்த உத்தரவில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வியை முன்வச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழக காவல்துறை வரும் திங்கட்கிழமை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்ம கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சுரேஷ் கூட இணைவோம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய MLA-மான CV சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போது தன்னை கொல்ல எதிர்கட்சிகள் முயற்சி செஞ்சதாகவும், அப்போ தன்னுடைய சகோதரரும் மைத்துனரும் அந்த தாக்குதலில் உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு தனக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில 2021ஆம் ஆண்டு இந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும், அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால பாதுகாப்பு வழங்குவது சம்பந்தமா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ச்சியாக தனக்கு முரட்டல்கள் வருவதனால இது சம்பந்தமா சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல உள்ள காவல் நிலையங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய வழக்குகளை CBIக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை அந்த மனுவில் முன் வச்சிருந்தாரு. இந்த வழக்கை நீதிபதி இளந்திரையன் விசாரிச்சார். இன்றைக்கு நீதிபதி விசாரணையின் போது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில அந்த உத்தரவை எதிர்த்த வழக்குல உயர்நீதிமன்றம் அவருடைய பாதுகாப்பு வழங்குவது சம்பந்தமா மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த உத்தரவின் அடிப்படையில தற்போது அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினாரு. இது சம்பந்தமா அரசனுடைய கருத்தை அறிந்து விளக்கம் அளிப்பதாக அரசு தரப்புல விளக்க தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் இந்த CV சண்முகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவது சம்பந்தமா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது சம்பந்தமா விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.